கிட்ஸ் பைபிள் ஸ்டோரிஸ் தமிழ். யோனாவும் பெரிய மீனும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி யோனான்னு ஒரு தீர்க்கதரிசி வாழ்ந்துட்டு வந்தாராம். அவரு எல்லாருக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி சொல்லிட்டு இருந்தாராம். அவருக்கு ஏசப்பானா ரொம்ப பிடிக்குமா, ஏசப்பாக்கும் அவரை ரொம்ப பிடிக்குமா. ஆண்டவரை நோக்கி எப்பவுமே ஜெபம் பண்ணிட்டு இருப்பாராம். அப்போ பக்கத்தில் ஒரு நாடு இருந்ததுதான், அது பேர் நினிவே. அதோடைய பாவங்கள் ரொம்ப மோசமாக இருந்ததுதான். ஆண்டவருடைய சந்நிதி வரைக்கும் போகிற அளவுக்கு அவங்களுடைய பாவங்கள் பெருகிட்டே இருந்துச்சா. எல்லாரையும் அடிக்கிறது, கொலை பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா பாவங்களை அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்களாம். அப்போ ஒரு நாள் ஏசப்பா யோனா கிட்ட பேசினாராம். யோனா, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி. அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது. இன்னும் 40 நாளில் அந்த நினிவேயை நான் அழிக்கப் போகிறேன். அவர்களுடைய பாவம் மிக கொடிய பாவமாயிருக்கிறது. அவை என் சமூகத்தில் வந்து எட்டுகிறது. நீ என்னுடைய அன்பை அவர்களுக்கு போதிக்க வேண்டும். அவர்களுடைய அக்கிரமத்தை அவர்களை விட்டு நீக்குவதற்கு நீ எடுத்து சொல்ல வேண்டும். யோனாவுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. ஆண்டவர் நினிவேக்கு போக சொல்லிவிட்டார். ஆனால் என்ன செய்வது? யோனா ஒரு முடிவுக்கு வந்தார். ஆண்டவருடைய சமூகத்தினின்று தப்பித்து விலகி ஓட அவர் முடிவுக்கு வந்தார். அவர் யோப்பாவிற்கு வந்து தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை பார்த்து அவர் அதில் ஏறினார். அந்த கப்பலில் இருந்த மக்கள் கல்லையும் மண்ணையும் சூரியனையும் சந்திரனையும் கும்பிடுகிற மக்களாயிருந்தார்கள். யோனா எதை குறித்தும் கவலைப்படாமல் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தார். கொஞ்ச நேரமான பிறகு பெரும் காற்று அந்த கப்பலை நோக்கி அடிக்க ஆரம்பித்தது. காற்றும் கடல் கொந்தளிப்பும் அந்த நேரத்தில் ஏற்பட்டது. கப்பல் உடையும் அளவிற்கு அங்கே காற்று அடித்தது. ஆனால் நம் யோனாவோ நன்றாய் குரட்டை விட்டு தூங்கி கொண்டிருந்தார். எல்லாரும் ஒரே ஆச்சரியமாக பார்த்தார்கள். யார் இவர் இப்படி தூங்கி கொண்டிருக்கிறார்? ஏய் யோனா, எழுந்திரு. நீ மட்டும் எங்கே உறங்கி கொண்டிருக்கிறது என்ன? அங்கே பார், வெளியே பார். கடல் கொந்தளிக்கிறது. நாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாகப் போகிறோம். உன் தேவனை நோக்கி நீ வேண்டிக்கொள், அப்பொழுதுதான் நாம் பிழைப்போம். யோனாவுக்கு நன்றாய் தெரியும் நம்முடைய தேவன் தான் இந்த காரியத்தை செய்தார் என்று. அவர் சொன்னார், என்னுடைய ஒரே மெய்யான தெய்வம் தான் இந்த புயலை நன்கு அனுமதித்திருக்கிறார் என்று. நான் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து விலகி ஓடிக்கொண்டிருக்கிறேன். அதனால் தான் இந்த புயலையும் மழையையும் ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். இப்பொழுது நாங்கள் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். என்னை தூக்கி கடலிலே போடுங்கள். இந்த புயல் சரியாகிவிடும். இல்லை, நாங்கள் உன்னை தூக்கி கடலிலே போட மாட்டோம். நாங்கள் ஒன்று செய்கிறோம். இங்கு இருக்கும் அதிகப்படியான மூட்டைகளை தூக்கி கடலிலே போடுகிறோம். அதற்கு பிறகு கப்பலிலே சுமை குறைந்து ஒருவேளை நமக்கு நல்லது நடக்கலாம். அதற்கு பிறகு கப்பலில் வேலை செய்பவர்கள் அதில் உள்ள மூட்டைகளை எல்லாம் தூக்கி கடலிலே போட்டார்கள். ஆனால் அப்பொழுதும் புயல் நிற்கவில்லை. இது செய்வதில் பயனில்லை. என்னை தூக்கி கடலில் போடுங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் பிழைப்பீர்கள். உன்னுடைய தேவனே உன்னை காப்பாற்றட்டும். நாங்கள் உன்னை கடலில் தூக்கி போடுகிறோம் என்று சொல்லி அவர்கள் யோனாவை தூக்கி கடலிலே போட்டார்கள். என்ன ஒரு அதிசயம்! உடனே புயல் அமைதி ஆயிற்று. உடனே யோனாவை விழுங்கும்படி கர்த்தர் பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி இருந்தார். யோனா அந்த மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்தார். சுற்றி முற்றியும் பார்த்தார். ஒரே நாற்று மிகுந்த சூழ்நிலை. அவரை சுற்றி ஒரே அழுக்குகளும் எல்லா விதமான நாற்று மிகுந்த காரியங்களும் இருந்தது. அப்பொழுதுதான் அவர் ஒரு திமிங்கலத்திற்குள்ளாய் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டார். ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவர் அங்கு நினைவு கூர்ந்தார். யோனா 3 நாள் இரவும் பகலும் திமிங்கலத்தின் வயிற்றிலே இருந்தார். அங்கு இருந்து கொண்டு ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணினார். ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, என்னை ஆண்டவரே நீங்கள் அனுப்புங்க, நான் உங்களுடைய வார்த்தையை நான் நினிவேல பேசுகிறேன் என்று அங்கு கூறினார். தன்னந்தனியாக அந்த மீனின் வயிற்றிலே இருந்து கொண்டு ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார். 4ஆம் நாளிலே அந்த மீன் யோனாவை கரையிலே கக்கினது. யோனா ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினான். யோனா, நீ என்னிடமிருந்து எதையும் மறைக்க முடியாது. ஆண்டவரே,
என்னை மன்னியுங்கள். நீர் இப்பொழுது என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். நான் உனக்கு என்ன சொன்னேனோ அதையே நீ செய். போய் நினிவேயை பார்த்து அதற்கு விரோதமாய் பிரசங்கி, 40 நாட்களில் நான் அந்த நினிவேயை அழிக்கப் போகிறேன் என்று சொல். சரி ஆண்டவரே, நீர் சொல்லுகிற காரியத்தை நான் கண்டிப்பாக செய்வேன். இந்த முறை நினிவேக்கு யோனா போய் அங்கே ஆண்டவரின் அன்பை குறித்து பிரசங்கித்தான். அவர்கள் செய்த பாவங்களை குறித்து பிரசங்கித்தான். 40 நாட்களில் இந்த நினிவே அழிய போகிறது என்று பிரசங்கித்தான். ஆச்சரிய விதமாக இந்த நினிவே மக்கள் யோனாவின் பிரசங்கத்தை கேட்டார்கள். அவர்கள் யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு அதன்படி செய்ய தீர்மானித்தார்கள். நினிவேயின் ராஜாவும் யோனாவை கூப்பிட்டு, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு பிறகு நினிவேயின் ராஜா மன்னிப்பு கேட்டு உபவாசம் இருக்க சொல்லி நினிவேயின் மக்கள் அனைவரையும் அந்த நாட்டில் உள்ள எல்லா மிருகத்தையும் உபவாசம் இருக்கும்படி கூறினான். இந்த யோனா வணங்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனை எல்லாரும் வணங்க வேண்டும் என்று அந்த ராஜா கூறினார். யோனா அங்கு தங்கி இருந்தான். அந்த நினிவேயிலே மக்களோடு பழகினான். ஆண்டவர் அந்த ராஜாவும் ஜனங்களும் மனம் திரும்பினதை பார்த்த பொழுது அந்த நகரத்தை அழிக்க மனதில்லாமல் தனது முடிவை மாற்றிக்கொண்டார். யோனாவுக்கு இது சுத்தமாக பிடிக்கவில்லை. இந்த நினிவேவை ஆண்டவர் காப்பாற்றுவார் என்று நான் முன்னமே சொல்லியிருந்தேன். அதனால் தான் நான் இங்கு வராமல் இருந்தேன். அப்பொழுது யோனா ஒரு ஆமணக்கு செடியின் கீழ் அமர்ந்து கொண்டு ஆண்டவரை நோக்கி பேசினான். ஆண்டவர் அந்த ஆமணக்கு செடியை அழிக்க ஒரு பூச்சிக்கு கட்டளையிட்டார். அது யோனாவுக்கு மிகவும் விசனமாயிருந்தது. யோனா, ஏன் துக்கமுகமாயிருக்கிறாய்? ஆண்டவரே, நான் ஏற்கனவே உமக்கு சொல்லியிருந்தேன், நீ நினிவேவை அழிக்க மாட்டீர் என்று. யோனாவே, நான் இரக்கமுள்ள தேவன் என்பதை நீ அறிந்தவன் தானே? நீ நேற்று முளைத்து இன்று அழிந்து போகிற இந்த ஆமணக்கு செடிக்காக பரிதபிக்கிறாயே. நான் இந்த வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த ஜனங்களுக்காக பரிதபியாமல் இருப்பேனோ? அதற்கு பிறகு யோனா ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொண்டு மறுபடியும் இஸ்ரவேலுக்கு போய் அவன் அங்கு நடந்த எல்லா காரியங்களையும் இஸ்ரவேல் ஜனங்களிடம் கூறினான். அவர்கள் ஆச்சரியமாய் அதை கேட்டார்கள். அதற்கு பிறகு யோனா அங்கு சந்தோஷமாக வாழ்ந்து ஆண்டவருடைய காரியத்தை செய்தார்.